வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லீஃப் ஃபில்லிங். ஓகே, எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங். அது நம்ம பேசிக் கிளாஸில் நிறைய பார்த்துருந்தோம். இதில் வந்து அட்வான்ஸில் நம்ம எம்போஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, தேவையான பொருட்கள்: ஃபேப்ரிக் க்ளூ, எம்போஸ்டு த்ரெட், பைப்பிங் த்ரெட், த்ரெட் நீடில். அயன் நீடில் எடுத்திங்கன்னா நம்பர் கிடையாது. நீங்கள் துலிப் நீடில் எடுத்திங்கன்னா நம்பர் 13 14 யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் மார்க்கிங் பென்சில், காட்டன் த்ரெட், பைப்பிங் த்ரெட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்புறமா சில்க் த்ரெட்டு 2 ஸ்டாண்ட்ஸ் வேணும். ஓகே, 2 லேயர் வேணும். ஸோ அதனால் இன்னொரு இதில் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. பாபின்லேயும் சுற்றி எடுத்துக்கலாம், இல்லைனா இதே போல் காலியான நூல் இதுலேயும் சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, எதில் வேணாலும் நீங்கள் சுற்றி 2ஆக எடுத்துக்கணும். சில்க் த்ரெட் எப்போவுமே 2ஆக எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணோன்னா இதே போல் தான் சேம். இங்கே இந்த எடுக்கிறோம், அவுட்லைன் கொடுக்கல இதில். ஓகே, கொடுக்காம நம்ம பண்ணுறோம். எடுத்துகிட்டு இங்கே கார்னரில் மேலே தானே நம்ம இது பண்ணுறோம், அங்கே கார்னரில் குத்திட்டு பார்த்துக்கோங்க. நீடில் இப்படி டர்ன் பண்ணி நூலை இப்படி ஸ்லோவாக இழுக்கணும். ஓகே, ஸ்லோவாக இழுக்கும்போது இங்கே லாக் விழும். இங்கே இந்த கீழே. ஓகே, இப்போ நீடில் வச்சுருக்கல இந்த இடத்துல லாக் விழும். லாக் விழுந்த அப்புறமா ஒரு குட்டி செயின் போடுங்க. ஓகே, குட்டி லாக் போட்டுட்டு அடுத்தது டர்ன் பண்ணி திரும்ப மறுபடியும் இதில் கீழே. ஓகே, இதை நெருக்கமாக பண்ணணும். அப்போ தான் எம்போஸ்டு த்ரெட் வந்து வெளியே தெரியாது, உள்ள கிளாத்தும் வெளியே தெரியாது. இங்கே லாக் விழுந்த அப்புறமா தான் நம்ம அடுத்தது டர்ன் பண்ணி மேலே கொண்டு போகணும் நீடில். ஓகே, பக்கத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாகவும் இருக்கும். இப்படி டர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு கீழே லாக் விழுந்துடும். பார்த்துக்கோங்க, பொறுமையாக பாருங்கள். மேலே கொண்டு போகிறேன் நீடில். அந்த லைனில் நம்ம ஸ்டிச்சை கொடுக்குறோம். கொடுத்துட்டு நேராக நீடில் அப்படியே டர்ன் பண்ணி ஸ்லோவாக கொண்டு வரேன். கொண்டு வரும்போது கீழே லாக்கு விழுந்துடும். விழுந்த அப்புறமா ஒரு குட்டி செயின், குட்டி லாக். ஓகே, போட்டுட்டு அடுத்தது டர்ன் பண்ணணும். பார்த்துக்கோங்க, கேப் வரக்கூடாது. கேப் வராமல் பார்க்கணும். கேப் விழுந்தால் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அதனால் பக்கத்தில் நம்ம செயினை போட்டால் தான் கேப்பு வராது. அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். லைனுக்கு வெளியே பண்ணோன்னா அது வந்து ஷேப்பும் மாறிடும். ஓகே, இந்த கிளாத்து குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நிறைய ஹோல்ஸ் விழும். ஸோ அதனால் கிளாத்து வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. அதே போல் சில ப்ளவுசஸ் எல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக போடணும். ஓகே, ஏன்னா கிளாத்து பிஞ்சு வந்துடும். ஒரே இடத்துல நம்ம குத்தி எடுப்போமா, அப்போ கிளாத்து பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி ஸ்டிச் போடுறேன்னு. மேலே கொண்டு போகிறேன், அந்த லைனில் குத்தி நீடில் திருப்பி அப்படியே நூலை கீழே கொண்டு வரேன். ஓகே, கீழே இழுக்கும்போது கீழே உள்ள நூலை ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, அதை விட்டுடவும் கூடாது. இங்கே லாக் விழுந்த அப்புறமா நம்ம சின்ன லாக் ஸ்டிச் போடணும். ஓகே, பார்த்துக்கோங்க. புரியலைன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். இப்படியே நேராக கீழே கொண்டு வரோம். இந்த இடத்துல லாக் விழுந்து. ஓகே, அதுதான் லாக்கு. அதுக்கு அப்புறமா கிட்ட ஒரு செயின் போடணும். இவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, நீங்கள் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தால நம்ம கேப் வராமல் போடணும். கேப் வந்துன்னா உள்ளே இருக்க எம்போஸ்டு த்ரெட்டும் தெரியும், அதே போல் உள்ளே இருக்க கிளாத்தும் நமக்கு மேலே தெரியும். அது அசிங்கமாக இருக்கும். உள்ளே இருக்கிறது தெரியக்கூடாது. நம்ம எம்போஸ்டு எதை வச்சு பண்ணியிருக்கோன்னு உள்ளது தெரியக்கூடாது. ஓகே, பார்த்துக்கோங்க, ஈஸி தான். நேர கீழே எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு. நான் ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி. கொஞ்சம் 1-2 இது லைனை பார்த்தோன்னா எனக்கு புரிஞ்சிடுச்சு, அதனால் நான் அடுத்தது பார்க்கலன்னு சொல்லி பார்க்காதீங்க. நான் உள்ள சொல்லியிருக்கிற டிப்ஸ், இந்த ஸ்டிச்சுக்குள்ள டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிறகு தெரியாமல் போயிடும். ஓகே, படிக்கிறத நீட்டாக படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு லீஃபாக வேணாலும் நீங்கள் போட்டு
ஒவ்வொரு லீஃபாக வீடியோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்துட்டு போடுங்க. ஓகே, இப்படி தான் இது ஃபில் பண்ணணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்துடணும். அவுட்லைன் கொடுத்தா தான் எந்த ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இல்லாட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அவுட்லைன் வந்து நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். நீங்கள் இந்த கலரால் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஓகே, வேறு கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா போல் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும். இப்போ ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் உங்களுக்கு கொடுக்கலாம். உங்களோட விருப்பம்தான் எல்லாமே. நம்ம எதை வச்சு அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் ஸ்டிச்சஸ் போடலாம். ஆனால் ஃபினிஷிங் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு, நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி தந்தேன் ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே, அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணுறதுக்கு அதுலேயே நீங்கள் பண்ணும்போது அவுட்லைன் கொடுத்துட்டு நான் இன்னர் அவுட்டர் ஒவ்வொரு ஸ்டிச் போட சொன்னேன். நீங்கள் இன்னர் அவுட்டர் போடாமல் உள்ளேயே எல்லாம் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சில இடத்துல அங்கே கேப்பு வர்றது போல் இருக்கும். அந்த கேப்பை என்ன பண்ணணும்னா இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணி விட்டுறணும். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் அவுட்லைன் போடணும். நம்ம இப்போ நம்ம முடிக்கிறோம்ல லீஃபு, அதுக்கு மேலே அவுட்லைனுக்கு உள்ள. ஓகே, அது உங்களுக்கு போடும்போதே புரியும். இப்போ அடுத்த டைப்பும் நம்ம போட்டோம். எம்போஸ்டாக தெரியுது பார்த்தீங்களா? உள்ள த்ரெட்டு வெளியே தெரியக்கூடாது. லைட்டாக தெரியுது, லைட்டாக கூட தெரியக்கூடாது. ஓகே, இது இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் தள்ளி போட்டோன்னா அது தெரியாது. ஓகே, லைட்டாக கூட கேப்பு தெரியாமல் நம்ம பண்ணணும். இது செகண்ட் டைப். 2 டைப்பு சொல்லி தந்துட்டேன். இதே இதில் இன்னொரு டைப்பு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து சொல்லி தருவேன். நீங்கள் இந்த 3 டைப்புமே பண்ணணும். பண்ணி அதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.